நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கேரூன் சேனல். இந்த வீடியோவில் எந்த படத்தோட தெரியும் சொன்னால் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட தெரியும் சொன்னால் இந்த வீடியோ ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். நம்ம டேரக்டர் அபிக் ஜீவானந்தம் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கு. மியூசிக் வந்து சிலினோ ராடேஷன். உங்கள் 2 பேர் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து நல்லா அற்புதமாக கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படி என்ன தான் இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. மே 1 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் இந்த படத்தை இப்போ தான் பார்த்தேன். அப்படி இந்த படத்தில் என்னதான் இருக்குன்னு நிறையா பேர் படம் நல்லாக்குன்னு சொல்லி ஒரு ஹைப் ஏற்றி விட்டாங்க. அந்த படத்தை பார்த்தா உண்மையிலேயே நல்லா இருக்குங்க. அப்படி என்ன தான் படத்தோட ஸ்டோரின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வந்தீங்கன்னா மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி அமைக்குங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். டூரிஸ்டர் ஃபேமிலி இலங்கையிலேருந்து தப்பிச்சு வராங்க. நம்ம சசிகுமார் அவங்களோட ஃபேமிலி, சிம்ரன், அப்புறம் 2 பசங்க தப்பிச்சுட்டு வரும்போது அடைக்கலமாக வந்து பீச்சிலே வந்து போலீஸில் கைக்கிழமாக மாட்டிக்கிறாரு. சில பல பொய்களை சொல்லிட்டு ஒரு காலனிக்குள்ளே போகிறாரு. போலீஸ்கார் வீட்டுக்குள்ளே அந்த போலீஸ்கார் வீட்டுக்குள்ளேயே ஏமாற்றி மலையாளின்னு சொல்லி உள்ளே போகிறாரு. மலையாளி உள்ளே சொல்ல போன பிறகு சம்பவமே இல்லாமல் ராமேஸ்வரத்தில் ஒரு வெடிகுண்டு நடக்குது. அந்த வெடிகுண்டு நடந்த இடத்துல வந்து செக் பண்ண போலீஸ் வந்து முதல்ல இலங்கை ஸ்ரீலங்கனை வந்து ஃபேமிலியை வந்து இவங்களை தான் பார்த்துருப்பாங்க. அந்த ஃபேமிலியை தேடிக்கிட்டு இருப்பார். ஒரு பக்கம் யோகி பாபு வந்து இந்த ஃபேமிலிக்கு வந்து அடைக்கலமாக கொடுத்துக்கிட்டு போகிறார். அந்த அடைக்கலமாக கொடுத்துக்கிட்டு நேரத்தில் வந்து யார்ட்டையும் நீங்கள் பழகாதீங்க, பேசாதீங்க, நீங்கள் ஸ்ரீலங்கன்னு சொன்னீங்கன்னா மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு. ஒரு பக்கத்தில் அந்த போலீஸ்காரங்க டீம் நடந்துக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து உங்களுடைய ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்காக சில வேலைகள்லாம் வந்து சசிகுமார் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்பாவா. அந்த மத்தியில் வந்து எதனால் அவங்க போலீஸ்காரன்ட்ட மாட்டினாங்களா இல்லையா, இவங்க தான் உண்மையிலே டெரரிஸ்டா இல்லையான்றதா படத்தோட ரன்னிங் டைமாக வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வந்து படத்தை வந்து ஒரு ஃபன் ஒரு எமோஷ்னல் என்ன வேணுமோ இருக்குங்க படத்தில். அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கெல்லாம் அந்த ஏற்ற விட்டு அம்மா வந்து இறந்து போகிறவங்க எனக்கெல்லாம் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய ஹஸ்பண்ட் இறப்பாரு. உங்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் இறக்க வச்சு பண்ணுற சீனும் சரி. ஃபஸ்ட்டு அவர் ஊருக்குள்ள வரும்போது ஒரு பையன் மயக்கம் போட்டு கிடப்பான் சரக்கு போதில். அவனை காப்பாற்றுற சீனு கடைசி அழகாக வந்து கிளைமேக்ஸில் ட்விஸ்ட் வச்சு முடிச்சிருப்பாங்க. சசிகுமார் நடிப்பு அந்த சீன்ஸை வந்து அங்கே சிங்க் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸ் வந்து அங்கங்கே இருக்கிற லிங்க்கை நல்லதாக பண்ணுறதுலாம் வந்து லிங்க் எடுத்து சூப்பராக கோரியாக வந்து ஸ்க்ரீன் பிளே நம்ம டேரக்டர் கொண்டு வந்திருக்காரு. ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி, ரைட்டிங் எல்லாமே வந்து பேசிக்கலி பெருசாக ஆடம்பரம் இல்லாமல் ஒரு டீசெண்டான கதையை வந்து தெளிவான டைட்டில் சொல்லணுன்னுக்காக ஆடியன்ஸ்கிட்ட பள்ளின்னு சொல்லிட்டு போயிட்டார் நம்ம டேரக்டர். சசிகுமார் சிம்மனுடைய நடிப்பு, ஒரு அப்பா அம்மா ஃபேமிலி வந்து எந்த விதத்தில் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக எந்தெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்கன்றத பேசிக்கலாகவே இந்த படத்தில் சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பக்ஷியோட நடிப்பு, போலீஸ்காரனுடைய நடிப்பு, அப்புறம் சுத்துவத்தாட்டில் கொலிக்ஸ் அவங்களுடைய நடிப்புலாம் வந்து பேசப்படுற அளவுக்கு இல்லாட்டணும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் வந்து கச்சிதமாகவே கொடுத்து முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக வந்து நடிச்சிருக்காங்க படத்தில் ஆல்பம்ஸ் வந்து பெருசாக இல்லாட்டினாலுமே வந்து ஒரு சில ஆல்பம்ஸ் வந்து ரசிக்க முடியுமா இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு சீன்ஸில் வர ஆல்பம்ஸும் சரி, அந்த மாடி விட்டு போகிற பையன் வந்து கீழே இருக்க பொண்ணை வந்து லவ் பண்ணுற காட்சிகள் வந்து காட்டும்போது தான் எனக்கெல்லாம் கொஞ்சம் வயிறு இந்த மாதிரி இருந்துச்சு. என்னப்பா திடீர்னு வர்றீங்க, ஒரு பையனை கள்ளக்காதல்னு சொல்லி காட்டுறீங்க, அதை ப்ரூஃப் பண்ணனால இந்த பையன் மேலே ஒரு லவ் வருது அப்படின்ற மாதிரி இருக்கிறதுல எனக்கு இந்த சீன் தான் மலையனூறு நாட்டாமல் மனசு கூட பூட்டாமல் அந்த ஒரு சீன் வருங்க. அதில் அவன் நான் லவ் இனிமேல் அந்த பாட்டை கேட்டாலே எனக்கு இதுதான் வருமே நினைப்பா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அவன் தம்பிக்காரன் டான்ஸ் ஆடுவான் பாருங்க, அது வம்புழுக்கிறானுன்னு நான் நினச்ச டான்ஸ் ஆனேன். இனிமேல் இந்த பாட்டு கேட்டால் நீ யாருக்கு டான்ஸ் ஆடுவா, யார் நினைப்பதான் நான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா மகன் 2 பேரும் வந்துட்டு குத்து டான்ஸ் ஆடுவான். இங்கே பாருங்க தேட்டரில் படத்தில் வேற லெவல் கூஸ் பம்ஸுக்கு அந்த சீன்ஸ்லாம் வாங்கும்போது நல்லா மனுஷன் என்னமா யோசிச்சு எடுத்திருக்காப்புல பாருங்க. பையன் அண்ணனோட லவ்வுக்காக வந்து ஃபீலிங் பண்ணக்கூடாதுக்காக ஒரு அப்படியே ஃபன்னான டயத்தில் என்டர்டெயின்மெண்ட்டாக முடிச்சுட்டு விட்டு போயிருப்பார் அந்த சீன்ஸில். கடைசி ஓவராலாக வந்து ஒரு கண்டுபிடிச்சி அந்த போலீஸ் டீம் வந்துடும். அந்த போலீஸ் டீம் தேடும்போது காலனியை ஃபுல்லாக தேடுவாங்க. எல்லாரையும் தேடும்போது ஒவ்வொன்றையும் தேடி வந்தும்போது இல்லை இவர் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் முடிப்பார். அப்போ வந்து எதனால நீ என்னை வேணாம்னு சொன்னது, ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் பின்னாடி வரக்கு ஒன்றும் பவர் வேணும், ஒன்று அதிகாரம் வேணும், காசு வேணும், இது இல்லாமல் இருந்தால் அவனுடைய குணத்துக்காக தான் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு சோசியல் மெசேஜை வச்சுட்டு படத்தை முடிச்சாரு வருங்க. அந்த சீன்ஸில் வந்து அதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணுற எல்லா போலீஸ்காரனும் பஞ்சாப் காரனும் இருப்பா என்ன கதைக்கும் அப்படின்னு சொல்லுவாம பாருங்க. அந்த விசாரிக்க அந்த போலீஸ்காரே மண்டையை வச்சுட்டு ஓடிடுவாங்க. ஏன்னா மொத்த ஸ்ரீலங்கம் இந்த மாதிரி தான் பாஷை இருக்குது. திண்டுக்கல்ன்ற, சேலம்ன்ற, திருச்சின்ற, நீ எப்பறம் அந்த பாஷை பேசுகிற அளவுக்கு நினைக்க வச்சுட்டாங்க. டூரிஸ்டர் ஃபேமிலி த பெஸ்ட் மூவி. எங்கெங்கே 2-3 இடத்துல தளபதி ஃபேன்ஸோட ரெஃபரன்ஸ் இருந்தனால டிவிகே பாட்டெலாம் வந்து ரெஃபரன்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த அதெல்லாம் சீன்லாம் பார்க்கும்போது கூஸ் பம்ஸ் ஆச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஆர்கேரூன் சேனல் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.5 தருவேன் 5க்கு. ஒன் டைம் வாட்ச் இல்லை, த பெஸ்ட் டைம் வாட்ச் ஒரு மூவி. இந்த மே மாதம் வந்த ஃபஸ்ட்டு வீக்லேயே வந்த படம் இந்த மூவி சொல்லலாம். தேட்டரில் போய் ஃபேமிலியாக போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள் இந்த படத்தை.
ரெட்ரோ கம்பேர் பண்ணும்போது இந்த படம் வந்து பெட்டர் த வாட்ச் ஒர்த்தன் கேஷ். ஓகே வியூவர்ஸ், அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் சந்திக்கிறவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கேரன். பாய் வியூவர்ஸ்.